everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம the making of the global world chapterல next topic அதாவது இந்தியன் entrepreneurs abroad அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா வந்துட்டு ஃபுட்டையும் கிராப்ஸையும் நம்ம வந்துட்டு வளர வைக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு பணம் தேவை. கரெக்டாக? அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. பணம் கேபிட்டல்னால் பணம். ஓகேங்களா? அதாவது மணி தேவை. ஓகேங்களா? இப்போ லார்ஜ் பிளான்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு லார்ஜ் பிளான்டேஷன்ஸ் பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்தாங்கன்னா பேங்க்ஸ்லேயும் மார்க்கெட்ஸ்லேயும் வந்துட்டு லோன் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு சாதாரண பெர்சன்ஸ்க்கு என்ன வழி? ஒரு வழியும் கிடையாது. அதுக்கு தான் வந்துட்டு இந்தியாவில் இருந்துகிட்டே வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில மணி லெண்டர்ஸ், முக்கியமான மணி லெண்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா வந்துட்டு ஷிகாரிபுரி ஷ்ரோஃப்ஸ். ஓகேங்களா? அப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ். நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த ஏரியா காரைக்குடி ஏரியா. ஓகேங்களா? காரைக்குடி ஏரியாவில் இருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ். ஓகேவா? செட்டியார். ஓகேங்களா? இவங்க எல்லாரும் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு முக்கியமான பேங்கர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மணி சப்போர்ட் வந்துட்டு சாதாரண பெசன்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு சென்ட்ரல் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு சாதாரண பெசன்ட்ஸ்க்கு வந்துட்டு மணி கொடுத்து, அதாவது மணி லெண்டு பண்ணுறாங்க, அதாவது வட்டிக்கு வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு அதாவது இந்தியாவில் இருக்கிற சாதாரண மணி லெண்டர்ஸ் எப்படின்னா வந்துட்டு ஒன்று அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க, இல்லைனா வந்துட்டு யூரோப்பியன் பேங்க்ஸ்லேருந்து அவங்க கடன் வாங்கி அவங்க கடனுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பக்கத்து டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், வாஸ்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் இருந்துட்டும் என்ன பண்ணாங்கன்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், சின்ன சின்ன கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அவங்களே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி மணியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு லெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு இந்தியன் ட்ரேடர்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்துட்டு யூரோப், அதாவது பிரிட்டன் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து கொலனைஸ் பண்ணுதோ அதாவது யூரோப் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கொலனைஸ் பண்ணுதோ அந்த எல்லா ஏரியாஸ்லேயும் வந்துட்டு இவங்களும் போயிட்டு அவங்க வந்து மணி லெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஹைதராபாத்தி சிந்தி அப்படிங்கிற ட்ரேடர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப் ஆக்குப்பை பண்ண காலனிஸையும் மீறி பியாண்டு காலனிஸ், அதாவது காலனிஸையும் மீறி வேறு சில கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டு மணி லெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 1860s என்னென்னா வந்துட்டு ஃப்ளரிஷிங் எம்போரியானா என்னென்னா சென்டர் ஆஃப் காமர்ஸ், மார்க்கெட்ஸ், செல்லிங் லோக்கல், இம்போர்ட்டல் கியூரியஸ். ஓகேங்களா? அதாவது என்னென்னா வந்துட்டு அதாவது முக்கியமாக வந்துட்டு அதாவது பிஸ்னஸ்க்கு வந்துட்டு முக்கியமான ஒரு சென்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எம்போரியா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு மேக்ஸிமம் டூரிசம் ஃப்ளரிஷ் ஆகையில் வந்துட்டு இவங்க இந்த ட்ரேடர்ஸ், அதாவது இந்தியன் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், மணி லெண்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பாக போயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்தியன் ட்ரேட், கொலனைசம் அண்ட் குளோபல் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து காட்டன் அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே இந்தியா தானே நல்ல ஸ்பெஷலான ஒரு இது. ஓகேங்களா? இப்போ காட்டன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிரிட்டனில் வந்துட்டு காட்டன் மேனுஃபேக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, காட்டன் யூசேஜ் வந்து அதிகமாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு காட்டன் கிளாத்ஸ் வந்துட்டு எங்கேருந்து போகுதுன்னா இந்தியாவில் இருந்துட்டு தான் பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு பிடிக்கல, அதாவது எங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, பிரிட்டிஷில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு இது பிடிக்கல. ஓகேங்களா? அப்போ அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காட்டன் இம்போர்ட், அதாவது இந்தியாவிலேருந்து காட்டன் இம்போர்ட்டை கொண்டு வரோம்ல அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க. அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இனிமேல் வந்துட்டு இந்தியாவிலேருந்து காட்டன் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா வந்துட்டு வெளியிலேருந்தே காட்டன் கிளாத்ஸ் நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா இங்கே இருக்கிற லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து, அதாவது பிரிட்டனில் இருக்கிற லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா இந்தியாவிலேருந்து வர்ற இம்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக குறையுது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா 19th செஞ்சுரியில் வந்துட்டு இந்தியன் டெக்ஸ்டைல் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிஃபான காம்படிஷன், அதாவது இந்தியன்
இந்தியன் டெக்ஸ்டைல் வந்துட்டு ஸ்டிஃபான காம்படிஷன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக படுத்துருச்சு. என்னென்னா வந்துட்டு எங்கேயுமே ஓடலை, எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா, யாருமே வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் வர மாட்டேங்குது, இம்போர்ட்டும் வர மாட்டேங்குது, அப்படியே ஸ்டில்லாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்போர்ட் ரேட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டை எவ்வளோ ரேட்டு வருது, ரேட்டு பார்த்தோம்னா என்னென்னா 1800, அதாவது 1800 30% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, 1815 15% எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1870ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா லெஸ் தென் 3% தான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, என்னது காட்டன் க்ளாத்ஸ். ஓகேங்களா, லெஸ் தென் 3% தான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட எக்ஸ்போர்ட்டும் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகுது. ஆனால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க, உங்களுக்கு வந்துட்டு மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் தானே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஸோ நாங்கள் ரா மெட்டீரியல் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரா மெட்டீரியலோட எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, பிட்வீன் 1812 அண்ட் 1871 ரா காட்டனோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு எதில் 5% இருந்துட்டு 35% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ரா காட்டனோட எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 5%லேருந்து 35% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இண்டிகோ அப்படிங்கிற க்ராப்பும் மேக்ஸிமம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிகோ அப்படிங்கிற க்ராப்போட எக்ஸ்போர்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ 1820s வந்துட்டு புதுவிதமான ட்ரேட் நடக்குது. அதாவது என்னென்னா பிரிட்டிஷ் வந்துட்டு ஒப்பியம் அப்படிங்கிற க்ராப், அதாவது ஒப்பியம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரக். ஓகேங்களா, ஒப்பியாய்டு அப்படிங்கிற பிளான்ட்டில் இருந்துட்டு வருது. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஓப்பியம். ஓகேங்களா, சயின்டிஃபிக் நேம் அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு பப்பாவர் சோம்னிஃபெரம். ஓகேங்களா, பப்பாவர் சோம்னிஃபெரம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் இருந்துட்டு கிடைக்கிறது தான் வந்துட்டு ஓபியம் அப்படிங்கிற ட்ரக்கு. அந்த ட்ரக்கை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருந்துட்டு சைனாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா, இந்தியாவில் க்ரோ பண்ணி அதை சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவிலேருந்து டீயெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக, அதாவது இங்கேருந்து ஒப்பியம் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுனால அதுக்கு பதிலாக சைனாவிலேருந்து டீயை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, பிரிட்டனுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவுக்கு இதிலேருந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஓகேங்களா, நட்டம் தான். ஓகேங்களா, இப்போ 19th century வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது இந்தியன் மார்க்கெட்ஸை ஃபுல்லாகவே வந்துட்டு பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபுட் கிரெயின், ரா மெட்டீரியல் இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு பிரிட்டனுக்கும் வேர்ல்டுக்கும், அதாவது எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. அதாவது ரா மெட்டீரியலோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, வேல்யூ ஆஃப் பிரிட்டிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் டு இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுது பார்த்தீங்களா, இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுது பார்த்தீங்களா, வேல்யூ ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட், இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அதோட வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருந்தது கம்பேர்டு டு பிரிட்டிஷ் இம்போர்ட். அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு பிரிட்டிஷ்டேருந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கோட, அதாவது பிரிட்டிஷ்டேருந்து இந்தியா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட வேல்யூவை விட பிரிட்டிஷ்லேருந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு என்னவாக இருந்ததுன்னா கம்மியாக இருந்தது. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா பிரிட்டன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாட்ட இருந்துட்டு வந்துட்டு நிறையா லாபம் பார்த்துட்டாங்க. ஓகேங்களா, அதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எதோட, அதாவது இந்தியாட்ட இருந்துட்டு வந்துட்டு நிறைய ஆட்டையை போட்டுட்டாங்க. நிறைய ஆட்டையை போட்டதுனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிச் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, இதை எல்லாத்தையும் வந்துட்டு எங்கே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரேடு டிஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து வர அந்த ட்ரேடு சர்ப்ளஸ், அதாவது அதிகபட்சமான அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற அந்த ஒரு ட்ரேடை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மித்த கண்ட்ரியோட வந்துட்டு காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பே, எது வந்துட்டு பே பண்ண முடியுதுன்னா ஹோம் சார்ஜஸ், அதாவது ஹோம் சார்ஜஸ்னால் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு ப்ரைவேட் ஹோம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம்ஸ்க்கான சார்ஜஸ்ஸு, அவங்க அந்த அஃபீஷியல்ஸ்க்கான பென்ஷன்ஸு, அப்புறம் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட்டுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ட்ரேடு சர்ப்ளஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.